மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல்லை அழுத்தவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக உங்களுக்கு மத்தியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடும். தீர்ப்பு செய்பவராகவும் நீதமானவராகவும் உங்களுக்கு மத்தியில் அவர் இறங்கக்கூடும். அவர் சிலுவைகளை அப்போது உடைப்பார், பன்றிகளை கொல்லுவார், வரிகளை நீக்குவார். அப்போது மக்களிடத்தில் காசு பணம் அதிகமாக இருக்கும். அப்போது எவரும் அதை வாங்கிக் கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரே ஒரு சஜிதா உலகத்தை விடவும் அதில் உள்ளதை விடவும் சிறந்ததாக ஆகிவிடும் என்பதாக புகாரி மற்றும் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கியாமத் நாளில் முக்கியமான பெரிய 10 அடையாளங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையும் ஒன்றாகும். ஈசா நபி பற்றி குரானிலும் இருக்கிறது, அதற்கு முந்தைய வேதமான இஞ்சியிலும் இருக்கிறது. இஞ்சியில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு இருந்தாலும் இப்போது இருக்கும் பைபிளிலும் இந்த வருகை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்துவர்களின் நம்பிக்கைப்படி கொல்லப்பட்டு விட்டார்கள், அதாவது சிலுவையில் அறையப்பட்டு விட்டார்கள். முஸ்லிம்களின் நம்பிக்கைப்படி வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அவர் உயர்த்தப்பட்ட போது அவருக்கு வயது 33 வயதிலே உயர்த்தப்பட்ட அவர்கள் மீண்டும் பூமிக்கு வந்து வாழ்வார்கள். இது குறித்து பல்வேறு ஹதீஸ்கள் காணப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை குறித்து மேலும் சில புகாரி ஹதீஸ்களில் இப்படியும் சில வாக்கியங்கள் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருகிற போது திருமணம் செய்வார்கள், அவர்களுக்கு குழந்தைகளும் பிறக்கும். சுமார் 40 ஆண்டுகள் பூமியில் தங்குவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள், நானும் ஈசாவும் சூர் ஊதப்படும் போது அபூபக்கர் உமருக்கு இடையே இருந்து எழுப்பப்படுவோம் என்பதாக சொன்னார்கள். பூமியில் 40 ஆண்டுகள் தங்குவார்கள் என்பதற்கு 2 விதமான கருத்துகள் ஹதீஸ்களில் உண்டு. அதில் முதலாவது கருத்து, 33 வயதில் உயர்த்தப்பட்டவர்கள் மீண்டும் வரும்போது 7 ஆண்டுகள் வாழ்வார்கள், அதாவது 33ம் 7ம் சேர்ந்து மொத்தம் 40 ஆகிவிட்டது என்றும், இரண்டாவது கருத்து, அவர் வந்ததற்கு பிறகு மொத்தமாக 40 ஆண்டுகள் வாழ்வார்கள் என்றும் 2 விதமான கருத்து ஹதீஸ்களில் காணப்படுகிறது. இன்னும் கடைசி காலத்தில் அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அதாவது இயேசுவை சிலையாய் வணங்கக்கூடியவர்கள் உண்மையை அறிந்து கொள்ளுவார்கள். அதாவது ஈசா நபி அவர்கள் இறைவன் அல்ல, அல்லாஹுடைய இறை தூதர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். பிறகு தன்னுடைய சிலையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உடைப்பார்கள் எனவும் ஹதீஸ்களில் வந்துள்ளது. ஈசா நபி அவர்கள் எங்கே இறங்குகிறார்களோ அதன் பள்ளியில் தொழுக வைப்பதற்காக அவரை முன்னிறுத்துவார்கள் அந்த இடத்தில் உள்ள மக்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் தொழ வையுங்கள் என்று மக்களோடு மக்களாக நின்று விடுவார்கள் என்பதாகவும் பல ஹதீஸ்களில் காணப்படுகிறது. ஈசா நபி அவர்கள் மீண்டும் வரும்போது நபியாக வருவதில்லை, அவரும் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக தான் வருவார்கள் என்பதாகவும் ஹதீஸ்களில் காணப்படுகின்ற செய்தியாகும். சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே.